இப்போ எங்கே வந்துருக்குன்னா பேங்காங் சுவர்ணபூமி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க கோல்டு ஏர்போர்ட் சூட்டு கொடுத்தாங்க. வாங்க ரூம் எப்படி இருக்குப்பா. இதுதான் ரூமு. ஏன்னா நேற்று நைட்டு எடுக்கலை. ஸோ இப்போ தான் எடுத்தேன். 2 வாட்டர் பாட்டிலு, அப்புறம் டீ காஃபி, ஃப்ரிட்ஜு, ஒரு டாய்லெட்டு, ஷவர், ஹீட்டர். அந்த டாய்லெட் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. மிரர், சோப், ஷாம்பு. இது ஏன் இங்கேன்னா நமக்கு அந்த லாஸ்ட் டைம் டென்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ளைட் இருந்ததுன்னா நம்ம தூங்கிடுவோம், வண்டி கிடைக்காது ஏர்போர்ட் வரத்துக்கு. பக்கத்தில் இருந்தால் ஓகே, ரொம்ப தூரம் இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால் எப்போவுமே இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ரூமை போட்டுருவேன். நைட்டு வந்து போட்டேன் சிங்கப்பூர்லேருந்து. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மணி இப்போ கரெக்டாக 6-7 ஆக போகுது. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னை, பேங்காங் டு சென்னை. 10 மணி ஃப்ளைட்னா 7 மணிக்கு உள்ளே இருந்தால் போதும். ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான். இங்கேருந்து ஷட்டில் கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க இவங்க. வாங்க போவோம். கூட இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்துலேயே அந்த நாய்ஸ் எதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது இங்கேயே இருக்குது ஸ்விம்மிங் பூலும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம். இது வந்து 1000 பாட் வந்தது. 1090 பாட் ஏர்போர்ட் ட்ராப்பு எல்லாம் சேர்த்து. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு டென்ஷன் கிடையாது. இவங்களே ஷட்டில் பஸ்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பக்கத்துலேயே ரன்வே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் இங்கே இருக்குது. ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. எனக்கு தேவையில்லாத டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நான் நைட்டில் உனக்காக வந்தேன். அங்கேருந்து பேங்காங் போய்ட்டு திரும்ப இங்கே வரதுக்கு எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாரத்துக்கு 500னா கூட கணக்கு பண்ணால் கூட அது நான் டைரெக்டாக நான் இங்கேயே வந்துட்டேன். பக்கத்துலேயே ஷட்டில் சர்வீஸு. அவங்க அழகாக ஏற்றுன்னு போய்ட்டு நம்ம இறக்கிடுவாங்க. இங்கேருந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம். நமக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணேன். டென்ஷன் ஃப்ரீ ட்ராவல் இது. ஆனால் 11 o'clock சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். திரும்ப பேங்காங் போயிட்டு திரும்ப இங்கே வந்து ஆனால் ஏர்போர்ட்லேயும் தூங்கத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நேராக எங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ரூமை போட்டு நல்ல தூங்கி எழுந்தேன். எனக்கு இப்போது காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு. 10 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சோன்னா எனக்கு அங்கே 12 மணி இண்டிகோ ஏர்லைன்ஸு. ஸோ நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம 7 மணிக்கு உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுவோம். எப்போவுமே அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை. இந்த ஏர்லி மார்னிங் அந்த ஃப்ளைட்னால் நான் இப்போ பேங்காங் போய்ட்டு அங்கேருந்து திரும்ப வரணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ
அதனால் இங்கே நான் ரூமை போட்டேன். இப்போ நேராக வந்து நம்ம அந்த சிங்கப்பூர் சீரியஸ் நெக்ஸ்ட்டு வரும். ஏன்னா இது அப்படியே இந்த இதில் கூட கலக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே போட்டுறேன். இது பேங்காக் சீரியஸு இது முடிஞ்ச நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் சீரியஸ் வரும். இப்போ தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இந்த ஹோட்டலு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 10 மணிக்கு ஃப்ளைட்டு, 7 மணி 7:30 மணி வரைக்கும் போகலாம். நான் தூங்கினது 11:30 மணிக்கு தூங்கினேன். வந்து எழுந்தது பார்த்தா 6 மணிக்கு எழுந்து கிளம்பணுன்னு பார்த்தா நான் எழுந்ததே இதே நம்ம அங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து பேங்காக் போயிட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வரதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸ். எனக்கு எப்பவுமே அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த டென்ஷன்ஸை இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ நேராக அப்படியே வந்தேன், இங்கே தங்கினேன். எப்படின்னா இப்போ நான் பேங்காக் போனால் உங்களுக்கு ஒரு 500 பாட்டு அது குறைஞ்சது டாக்ஸிக்கு வைக்கணும். வரத்துக்கு ஒரு 500 பாட்டு, அப் அண்ட் டவுன் 1000 பாட்டு அது. ஸோ அதையும் 1000 பாட்டை எடுத்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுல டென்ஷன் ஃப்ரீ ட்ராவலாக இருக்கும். அதுதான் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா இயர்லி செக்கிங் நம்ம கொஞ்சம் முன்ன பின்னா தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அவங்க அந்த போர்டிங் க்ளோஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நமக்கு டென்ஷன் அதிகம். ஸோ எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ரூம் கிட்ட இந்த ரூம் போகிறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொர்ணபூமி ஏர்போர்ட். நான் இப்போ எங்கே வந்துடுறேன்னா இங்கே சொர்ணபூமி ஏர்போர்ட்டு, பேங்காக் டு சென்னை இண்டிகோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி, இப்போ தான் இந்த ஏர்போர்ட்டை நம்ம ஏர்போர்ட் டூர் மாதிரி ஒன்று பார்த்துருவோம். நம்ம வந்ததும் கிடையாது நிறையா வாட்டி. வாங்க உள்ளே போகலாம். எப்போவுமே பேங்காக்கு ரேரு தான். இங்கே சென்னை ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து எல்லாம் டே ஃப்ளைட்டு ரேரு. இது ஒன்று தான் டே ஃப்ளைட்டு. ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம வந்தாலும் சரி, ஒன்று ஏர் ஏஷியா அப்படி இல்லாட்டி தாய் ஏர்வேஸ் எல்லாம் நைட் ட்ராவலு. இதுதான் இங்கேருந்து வேறு ஏதாவது டே ட்ராவலில் பண்ணுவோன்னு தான் இண்டிகோவில் போட்டிருக்கேன். வாங்க உள்ளே போவோம்.